அப்பா என்ன வேண்டி அடிக்கிற? அந்த பாவி பையன் நல்லவ மாதிரி வந்தான். 4 மாசத்துல நம்ம பொண்ணை இழுத்துட்டு ஓடிட்டான். இந்த கடங்காரி பண்ண காரியத்துக்காக தினம் உங்ககிட்ட அடிய உதவி வாங்க வேண்டியது. ஓடி போனவனை பத்தி நீ ஏன் பேசுற? இழுத்துட்டு வந்து குடி வச்சே ஒருத்தன் அவன் நல்லவனா கெட்டவனான்னு பாத்தியா? அவனால வந்ததுதானே இவ்வளவும். மறுபடியும் டூலெட் போர்டு வேற ஒண்ணு. அம்மா அப்பாவை அடிக்காதம்மா, ஒரு பாவம். மரியாதை சார், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சார், வீடு வாடகைக்கு. வீடு வாடகைக்கா? யாரு குடித்தன வர போறாங்க? நான் தாங்க. ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க? வேலையா? அதை விட முக்கியமான ஒண்ணு தேடி வந்திருக்கேங்க. முக்கியமான வேலையா? அப்படி என்ன முக்கியம்? அது ஒண்ணு இல்லைங்க, என் மனசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா. அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கையோட கூட்டிட்டு போலான்னு வந்துருக்கேங்க. ஏண்டா இப்படி எத்தனை பேரா கிளம்பிருக்கிறீங்க? என்ன பாக்குறவங்க லூசா இருக்கானுங்க. என்னடா முறைக்கிறேன்? இந்த வீட்டுல நாய்க்கு பதிலா இவனை வளர்க்கறான்னு போட்டுருக்கு. இத வந்துட்டடா. எங்கடா ஓடிடுற? ஓடாத, நில்லுடா. நீ எதுக்கு தோத்துற சொல்லு. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா. என்ன பாத்து போங்க. இது என்னடி டிவிஎஸ் சுட்டு? டிவிஎஸ் 1000 ஓட்டிருக்கானே. என்ன மன்னிச்சிருங்க. ஆவே உங்களுக்கு வேற தெரியலையா? அட நோடே. பாத்து எந்திரீ. நீங்க ஆத்துக்கு வாங்க, நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். அதான் தினமும் நடக்கிறது. இன்னைக்கு அவன ஒரு கை பாப்போம் வா. ஒரு கை இல்ல 2 கை பார்க்கலாம் வாங்க. வாடி. வேணுங்க. சாப்பிடு, சும்மா சாப்பிடுங்க. தேங்க்ஸ். கோப்தா பிடிக்கும், ஆனா பரவாயில்ல. டெஸ்டி சாப்பிடு. அவனை புடிங்க. புடிங்க அவனை. புடிங்க. இது புடி. கொடுங்க. எனக்கு வேண்டாம், சுகர் கம்ப்ளைண்ட். உனக்கு எவ்வளவு கொடுத்தான்? அம்சா, என்னை பத்தி கவலைப்படாத. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நான் இப்ப மேல மேல போயிட்டே இருக்கேன். இனிமே நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே இல்ல. சொன்னா நீ நம்ப மாட்ட. என்ன ஒரு பயம் அசைக்க முடியாது. அம்சா, யோ இறங்கியா? எதுக்கு இறங்கணும்? யோ பார்த்தா தெரியல, இது லேடிஸ் பஸ். அது பொம்பளைக்கு மட்டும் தான் ஏறணும், ஆம்பளை எல்லாம் ஏறக்கூடாது. இறங்கிக்கல. அப்ப நீங்க 2 பேரும் எதுக்கு ஏறீங்க? யோ காலங்காத்தால வந்திருக்கான் பார் சாவுகிராக்கி. டிரைவர் வண்டியை பீட்டு குடியா. பீட்டுவா? பீட்டுக்காது விடு, உங்க வீட்டுக்காது விடு. என்னால இறங்க முடியாதுப்பா. ஹலோ, காலேஜுக்கு டைம் ஆச்சு, இறங்குறீங்களா ப்ளீஸ்? சார், நான் டியூட்டிக்கு போகணும், ஏற்கனவே டைம் ஆச்சு, கொஞ்சம் இறங்குறீங்களா? சார், டான்ஸ் கிளாஸ் போகணும், டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் இறங்குறீங்களா? டான்ஸ் கிளாஸா? டான்ஸ் கிளாஸ் அவ கொத்தவா சாடி போகணும், ஹாஸ்பிட்டல் கிடக்குறா. யோ இறங்கிய, டைம் ஆச்சே. நோ. ஏன்பா இத்தனை பொம்பளைங்க சொல்ற புரியல? இவங்கிட்ட என்னங்க பேச்சு? டிரைவர் முதல்ல வண்டியை பீட்டு குடியா. தம்பி, பீட்டுனா போலீஸ் ஸ்டேஷன், இறங்கிடுப்பா. நல்லா சொன்னீங்க அக்கா. ஏண்டா ஆம்பளை பையா, உனக்கு அறிவு இருக்கா? இது லேடிஸ் பஸ், ஆம்பளை பசங்க எல்லாம் இதுல ஏறக்கூடாது அப்படின்னு நாங்கெல்லாம் எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதையும் மீறி உனக்கு நெஞ்சில எவ்வளவு தில் இருந்தா லேடிஸ் பஸ்ல ஏறி எங்க கிட்டயே நீ கில்பாசி வேலை காட்டுவேன். கண்டக்டர் அங்கிள், கண்டக்டர் அங்கிள், இந்த மாதிரி பொறிக்க ஆம்பளை பசங்களை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் வாயிலே 4 மாத்துனா தான் புத்தி வரும். மேடம், எங்க சொன்னதே கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. சீ போங்க. இங்க பாருங்க சிஸ்டர், யாராவது பாடுனாங்கன்னா ஒன்ஸ் மோர் கேட்கலாம். நான் அந்த ஆம்பளை பையனை திட்டுறேன், அதுக்கே ஒன்ஸ் மோர் கேட்கிறாரு. ஜென்டில்மேன், யூ ஆர் வெரி வெரி கிரேட். முதல்ல அந்த காவாலி பையனை பஸ் விட்டு காலி பண்ண சொல்லுங்க. அப்பதான் எங்களை மாதிரி லேடிஸுங்களுக்கு எல்லாம் பாதுகா. இது நான் ஒண்ணுமே பேசல, நான் பேசுனதெல்லாம் மறந்துருக்கேன். நான் ஒரு ஊமை பொண்ணு. ஊமை பொண்ணு உன்னை பேச வைக்கணும். எல்லாம் போடுங்க. அம்மா, ஐயா, அப்பா, இல்ல அக்கா, அம்மா, ஐயோ, கணக்கு சார், நீங்க வீட்டுக்கே வந்துருங்க. அம்மா,
யோ நான் தான் ஊருக்கு புதுசு விவரம் தெரியாம ஏறிட்டேன். உனக்கே அந்த தொழில என் தொழிலால தான் இந்த விவகாரமே வந்துச்சு. நம்ம கஸ்டமர் ஒருத்தர் அவசரமா அரேபியா போகணும்னாங்க. சரி பின்னாடி கை மாத்தா பேரிச்சம்பளம் வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைச்சு தச்ச துணியை நானே வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன். காஜா எடுக்கும்போது ஊசி உடைஞ்ச மாதிரி எதிர்த்தாப்புல நான் கடன் வாங்கியிருந்த ஈட்டிக்காரன் வந்துட்டான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கணுமேங்கிறதுக்காக கையில வச்சிருந்த பருதாவை நானே மாட்டிக்கிட்டேன். அந்த பாவி என்னடான்னா என்ன உண்மையிலேயே ஃபிகர் நினைச்சுக்கிட்டு துபாய் ஷேக் மாதிரி பின்னாடி துரத்த ஆரம்பிச்சான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எதிர்த்தாப்புல வந்த பஸ்ல ஏறினேன். என் விதி அது லேடிஸ் பஸ். அம்மா கண்டக்டர் என்ன ஆம்பளைன்னு தெரிஞ்சு போய் நாரா கிழிச்சு எரிஞ்சிட்டான். அதான் நீ பாத்தியே, இனிமேல் இந்த துணியை மொட்டை மாடியில வடாங்காய போடுறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இப்ப ஜெயிலுக்கு போறதா இருந்தா கூட சிறு பண்ணிடுமா, அப்பதான் ஸ்பெஷலா ஏ கிளாஸ் கிடைக்குமா. ஏய் பாத்திப்பா, இப்பதான் மெட்ராஸ் வந்து இறங்குறோம், அதுக்குள்ள பல நாள் பழகுன மாதிரி நம்மள பார்த்து சிரிக்கிறாங்களே. அல்ல திருச்சியா? திருநெல்வேலியில இருந்து வர நம்மள போய் திருச்சியாங்கிறான். அப்ப மாதிரியா இவன் பரவாயில்ல, நம்ம ஊருக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்திருக்கான். அப்ப கோயம்புத்தூருங்களா? இவன் எங்கேயோ போறான், நம்ம ஊரு பேரை தெரிஞ்சுக்காம விட மாட்டானுங்க போல் இருக்க. நம்ம திருநெல்வேலியில இருந்து வரோன்றத பளிச்சுன்னு சொல்லிட வேண்டியதான். இல்ல மக்கா. இல்ல மக்கா, அப்ப திருநெல்வேலி நீ வா சார். உண்மையிலே பட்டம் பண்பான ஒரு தான். ஐயா இது என்ன சார், இன்னும் போக பாப்பியா? என்னது படம் பாட்டு, நீ வா சார். அப்புறம் விழுப்புரம் திருச்சி திருநெல்வேலிட்டா, நீ உள்ள வந்து குந்து சார். குந்தா? குந்துன சிட்டு. ஓ ஜோஸ்ப திருநெல்வேலிக்கு ராக்கி ஒரு டிக்கெட் போடு. நீங்க திருநெல்வேலி தான் நமக்கு. ஓ சரி. எங்க எடுத்து போறீங்க? டைம் ஆகல, முன்னாடியே வச்சாதான் கம்ஃபர்டா இருக்கும். பாத்து. சார் ஒரு 50 ரூபா கூட. எதுக்குங்க? உன்னை சரியான இடத்துக்கு கூட்டியாந்துக்கிறேன், லக்கேஜ் எல்லாம் வேற ஏற்றி வச்சுக்கிறேன், அதுக்குதான். டிக்கெட்டுக்கு ஒரு 150 ரூபா பணம் கொடுங்க. டிக்கெட்டுக்கு காசா? எதுக்குங்க? பின்ன ஓசியில கொண்டு போய் திருநெல்வேலியில விட முடியும்? ஆடா பாவீங்களா, இப்பதான் திருநெல்வேலியில இருந்து ட்ரெயின்ல இறங்கி வரேன், அதுக்குள்ள பஸ்ல திருப்பி அனுப்புறீங்களா? யோ சரியான சாவுகிறாக்கியா இருக்கே. லக்கேஜ் தூக்கி கீழே போடுங்க. பாத்து. மெதுவா போடுறா, முறுக்கெல்லாம் இருக்கு. என்ன பாக்குற? ஒழுங்கா ஊடு போய் சேரு. ஏற்றி வச்சதுக்கு 50 ரூபா கொடுத்தேன், இறக்கி வச்சு எனக்கு எவையா கொடுப்பான்? சார் திருநெல்வேலிக்காரங்க விட்டா அல்வா கொடுத்துவீங்கள. ஊருக்கே திரும்பி போயிடலாமா? திரும்பி ஊருக்கு போனா நம்ம அவளோட தான் போகணும். ஐயா பொம்பளைங்க அடி ஒண்ணு இடி மாதிரில விழுது. அம்மா என்னன்னே புலம்பிட்டே வர்றீங்க? ஒரு வேண்டுதல் தான், டெய்லி 1 மணி நேரம் வெளியில போய் புலம்பிட்டு வர்றதா என் குலதெய்வத்திட்ட வேண்டிட்டு இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே, யாருக்கிட்டே ஏடவடமா அடி வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியுது. நீ என்கிட்ட உதவாங்க போறடா. பார்ட்டி யாராவது வந்தாங்களா? இல்ல. ஆர்டர் ஏதாவது கிடைச்சதா? இல்ல. நீ ஒழுங்கா வேலை செய்யறியா? இல்ல. பரதேசி பண்ணாட. வாங்க. என்ன பாவாடை ரெடியா? ஓ நேத்தே ரெடி. 20 ரூபீஸ் கொடுங்க. இந்தாங்க. எங்க இது? எங்க ஊர்ல இது பேர் ஜாக்கெட். யோ எல்லா ஊர்லயும் இதுக்கு பேர் ஜாக்கெட் தான், எங்க அண்ணன் பேர் தான் பாவாடை. ഈ രാജാക്കുട്ടി ബഹളം ഉണ്ടാക്കുന്നു. വന്നുവോ? പാലൊഴിക്കണ്ടേ? കായലരികത്ത് വലയറിഞ്ഞപ്പോ ஆறு தவணையா? அல்ல பாவாடை. இருக்கும் இருக்கும், இப்ப வராம். பாவாடை தாவணியில் நான் சொன்னனே, இவர்தான் ரொம்ப நல்ல மனுஷன். கண்ணாளே 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 கருமீன் கண்ணாளே. தம்பி யாரு? உங்களுக்கு சொந்தமா? இல்ல, தூரத்து சொந்தம். தம்பி എന്ത് ജോലിയായിട്ട് വന്നു? തങ്ക വീട് വേണോ? തങ്ക വീട് ഇവിടെ ഏത്? ചെങ്കൽ വീടേ ഉള്ളൂ. ഇത് വലിയ ജോക്കാണ്. நீ எதுக்குடா சிரிச்ச? நீ எதுக்கு சிரிச்ச? வீடு வேணுமே, அதுக்காக சிரிச்சேன். நானும் அதுதான் சிரிச்சேன். தம்பிக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு. ഞാൻ അയാൾക്ക് തങ്ക വീട് കൊടുക്കും. தம்பி இதை விட நல்லா சிரிக்கும். நீங்க மட்டும் வீட்டு வாடகை கேட்கலன்னா. ഇത് വലിയ വലിയ ജോക്കാണ്. എന്റെ ഗുരുവായൂരപ്പ, ഈ ചേട്ടന എന്റെ മോനെ ചീത്തയാക്കണം.
നിങ്ങളാ ആ രാജാക്കുട്ടിയെ ചീത്തയാക്കി വെച്ചിരിക്കണം. പാല് കുടിക്കുന്നില്ല. ராஜா, ஹலோ மிஸ்டர் ராஜா. நல்ல மோனல்லே, குடிக்கு. நீங்க ராஜான்னு கூப்பிட்டது உங்க பையனை தான் நினைச்சேன். എനിക്ക് എല്ലാം തന്ന ഗുരുവായൂരപ്പൻ കുഴഞ്ഞ ഭാഗ്യം മാത്രം തന്നിട്ട്. அப்பா Hey. நீங்க நினைக்கிற திருட இல்ல, மேல் வீட்டுல புதுசா குடி வந்திருக்கேன். மோதி இடிச்சு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு நெருக்கத்துல, ஆனா எங்கன்னு தெரியலையே. മോളെ എന്താ കുഴപ്പം? ഞാൻ മൊട്ടമാടിയിல വരஞ்சிட்டு இருந்தேனா எங்க திருட வீடு வந்து குதிச்சான். நான் பயந்து போயிட்டேன். கீழே ஓடி வந்துட்டேன். எல்லாரும் நல்லா போட்டு உதைச்சாங்க. எதுக்கு அவங்க செயின் சட்டையில மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு அவங்க இங்க பார்த்தேன். அதை எடுத்துட்டு போய் திருப்பி கொடுக்கலான்னு போனேன். அதுக்குள்ள என்ன திருடன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கத்தி கலட்டா பண்ணிட்டாங்க. ஐயோ கஷ்டம் போய் கேட்டோ. இது വലിയ ജോക്കാണ്. இல்ல சார், இது വലിய சோகம். அடிபட்டுவ മോനെ. ஐயோ போன தாயா பழமா